வணக்கம். ஐ எம் டாக்டர் கண்ணாதேவி. நான் வந்து ஒரு சித்த மருத்துவர். நான் இதில் பார்த்திங்கன்னா எங்கள் புக்கில் சொல்லியிருக்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது உங்களுடைய எல்லா தேவைகளையுமே பூர்த்தி பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த கண்மம் அப்படின்ட்டு இப்போ நேற்று பார்த்திங்கன்னா அந்த ஆணவம் பற்றி இங்கே சொல்லியிருந்தாங்க. அதை சொல்லியிருந்தேன். இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா கண்மம், சரிங்களா? கண்மம்ட்டு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஆணவம், கண்மம், மாயை, இதுதான் பார்த்திங்கன்னா மும்மலங்கள் சொல்லுவாங்க. அப்படின்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அழுக்குகள். இதெல்லாம் அழுக்குகள். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாத ஒரு விஷயங்கள். அதே மாதிரி நம்முடைய இன்ப துன்பம் நம்முடைய வாழ்க்கையினுடைய இன்ப துன்பம் நம்ம பற்ற ஒரு இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் இதுதான். சரிங்களா? நம்ம பல பிறவிகளாக நம்ம தொடர்ந்து நம்மளுடைய அந்த கணக்கில் இந்த சித்திரகுப்தன் ஏதோ இந்த கணக்கை எழுதி வைப்பார். பாவப்புணி கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயம் தான் பார்த்திங்கன்னா இந்த கண்மா அப்படிங்கிறது. கண்மம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அந்த ஆணவத்தினுடைய தொடர்பினால் உயிர்கள் செய்யும் வினைகளின் காரியங்கள். சரியா? அப்போது நம்ம இந்த மனித இந்த உடலை வச்சு நம்ம செய்யக்கூடிய காரியங்களுடைய தொகுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த கர்மா அப்படி சொல்கிறது. சரிங்களா? அது கர்மம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கர்மா. இந்த கர்மாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கர்மா பார்த்திங்கன்னா எல்லா பிறவிதோறும் இந்த உயிரோடு சேர்ந்து தான் இருக்குது. சரிங்களா? எல்லா பிறவிகளையும் இந்த கர்ம வினையை சேர்ந்து தான் அந்த உயிர் நம்ம உடம்புல கடவுள் செலுத்துகிறாரே. சரிங்களா? கர்மா மட்டும் பிறவியிலே வருது நம்ம கூட. புரியுதுங்களா? நம்ம பிறந்து நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது அது. சரிங்களா? பிறக்கும் பொழுதே நம்ம கூட நம்முடைய அந்த இன்பத்துன்ப கணக்கை இந்த கர்மா மூலமாக கடவுள் சேர்த்தே அனுப்பிச்சி விடுறாரு. அந்த கர்மங்கள் பிறவிகள் தோறும், அதாவது தோற்றங்கள் தோறும், சரிங்களா, ஒவ்வொரு மனித பிறவி பல யுகங்களாக நம்ம அதை தான் சொல்லுங்க பாருங்கள். அப்போ தோற்றம் தோறுமே என்ன, இந்த உலகம் அழிந்து தோன்றுறது இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. அந்த 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 உலகத்துடைய தோற்றம், எல்லா தோற்றம் தோறும் பசுவோடு சேர்ந்தே செல்லுகிறது. சரிங்களா? அப்போ நம்ம அந்த உயிரோட சேர்ந்தே தான் அது வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பசு நம்முடைய உயிர் மாயின் காரியத்தால் பறிவுடலில் நின்ற பொழுது கர்மம் உடலாலும் வாயாலும் செய்கையினாலும் இரு வினைகளை உண்டாக்கி கொள்கின்றது. புரியுதுங்களா? அதாவது நம்முடைய அந்த உயிர் நம்ம அந்த மாயுடைய காரியத்தினால் தானே நம்ம செயல்படுறோம். மாயின என்ன, பொய்யான ஒன்றுக்கு அது உண்மை அப்படின்ட்டு நம்ப வைக்கிறதுக்கு பேர் மாயை. சரிங்களா? பொய்யான உண்மைன்ட்டு நம்ப வைக்கிறதுக்கு பேர் தான் மாயை. நீங்கள் நினச்சி பாருங்கள், எது பொய்ன்ட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள். எல்லா மனிதர்களும் நம்மகிட்ட பேசுறது எல்லாமே பொய் தானே, இல்லைங்களா? நான் இதை பற்றி ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன். என்ன இப்போது நிறைய இந்த இப்போது அந்த பசு மாயின் காரியத்தினால் பரு உடலில் நின்ற பொழுது அந்த கர்மா பார்த்திங்கன்னா நம்முடைய உடம்புல அந்த உயிர் இந்த பிறவி எடுத்த அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கர்மம் பார்த்திங்கன்னா நம்முடைய உடலாலும் நம்முடைய அந்த உடலுக்கு உண்டு செய்யக்கூடிய தவறுகள், நல்லது கெட்டது ரெண்டுமே.
சரி, அதே மாதிரி வாயினாலும் அதே மாதிரி செய்கையினாலும். அதை பார்த்திங்கன்னா மனம் வாக்கு மனம் வாக்கு சொல் இல்லை மனம் வாக்கு செய்கையா நேற்று கூட சொல்லியிருந்தேன் அதை நான். சரிங்களா, அப்போ வந்து இந்த உடலாலும் வாயாலும் செய்கையினாலும் இந்த இரு வினைகளை உண்டாக்கி கொள்கின்றது. சரிங்களா, நல்லது கெட்டதெல்லாம் அப்போ நம்ம வாயினா நம்ம பேசக்கூடியது. சரிங்களா, நம்ம பேசுகிறதுனால அதே மாதிரி செய்கையெல்லாம் நம்ம இந்த செயல்படுறோம் இல்லையா, அதனால். அதே மாதிரி இந்த உடல் ஆழம் அப்படின்னா நம்ம அந்த இந்த உடலால் நம்ம வந்துட்டு உண்டாக்கக்கூடிய இந்த உடலை மூலதனமாக வச்சு நம்ம வந்துட்டு நமக்கு சேர்த்துக்கக்கூடிய கர்மாக்கள். ஓகேங்களா. இப்போது இந்த அதை பார்த்தீங்கன்னா அந்த இரு வினைகளை அதை வந்து உண்டாக்கி கொள்கின்றது. பாசத்தை விட்டு பசு விலகிய பொழுது, பாசத்தை விட்டுனா அந்த அந்த மாயை விட்டு அந்த பசு வந்துட்டு அந்த உயிர் வந்துட்டு விலகிய பொழுது பசுவோடு செயலற்று கிடைக்கிறது. சரிங்களா, பசுவை அந்த உயிர்கிட்ட அது செயலற்று இருக்குது. எது பாசத்தை விட்டு பசு விலகி போடுது. ஏன்னா பாசம் இருந்தால் தான் நம்முடைய ஆன்மா வந்துட்டு செயல்படுமே. சரிங்களா, அப்போது செயலற்றுக்குன்னா என்ன, ஒரு வேலையும் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பசு மறுபடியும் பாசத்தோடு செயலாற்றும் பொழுது கண்மமும் தொடர்ந்தே வந்து செயல்படுகிறது. ஓகேங்களா, அப்போது திரும்பவும் அந்த பசு பார்த்திங்கன்னா அந்த பசுத்தோடு செயலாற்றும் பொழுது தான் இந்த கர்மமும் தொடர்ந்து வந்து செயல்படுகிறது. அப்போது நம்ம கர்ம வினைகளை சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்துட்டு செயலி புரியாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா சித்தர்கள் கொஞ்சம் ஞானிகள் இவங்களாம் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க இல்லையா, சும்மா உட்காந்துருப்பாங்க இல்லையா, சும்மா இருப்பதே சுகம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் அது வந்து அவங்க மனதை அவங்க வந்துட்டு ஒரு சிந்தனை இல்லாமல் அவங்க வந்து இருக்க பழகிறாங்க. சரிங்களா, அதனால தான் அவங்க வந்து சும்மா இருக்கிறது. சரிங்களா, சிந்தனை இல்லாமல் நம்ம வந்துட்டு அந்த ஒரே சிந்தனை நம்ம வந்து இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய நோக்கம் வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கும் இல்லைங்களா. அதுதான் அந்த தவம், இந்த தியானம் அப்படி சொல்கிறது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க பாருங்க. இப்போது அந்த செயல் வந்துட்டு இருக்குது அப்படின்னா இருக்கும் பொழுது இந்த நம்ம உயிருக்கு அப்போ அந்த பாசமும் அது கூடவே வந்துட்டு செயல் புரிந்து அந்த கண்மமும் வந்துட்டு கொஞ்சம் வந்துடுது அது கூட. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா மாயை நாளைக்கு பார்க்கலாம், நிறைய இருக்குது. நன்றி.